நந்தி நந்தி கணக்கு கொடுக்கணும்ல. காகித பேப்பர், பண பேப்பர், லட்சுமி பேப்பர் அப்படின்னு சொல்லி பணம் வச்சு பூரா பூமியை பாழாக்கினால கையில் ஒப்படைச்சாச்சு. அவங்க 2 பேருமே கடவுள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ இந்த காகித பேப்பர் கணக்கு எடுக்கார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு எடுக்கார். டெல்லியில் பிரதமராக இருந்தவங்க பூரா ஒவ்வொரு நாட்டுக்கு இத்தனாயிரம் கோடி கொடுத்து அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாரும் பல கோடி சேர்த்து வச்சுருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இவனா கொடியை தூக்குனா, இவனா அச்சடிக்கான், இவனா விட்டு பாழாக்கிட்டான். அப்போ அந்த கணக்கு எடுக்கணும்ல. இப்போ அடுத்தாப்பில் சுவை சம்பாத்தியங்கிற கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. நீதிமன்றம் வழக்கறிஞர் கீழே நீ கேளு. இப்போ சுவை சம்பாத்தியம் அவனை அடித்து கேட்கலாம். என்னடா சுவை சம்பாத்தியம் பண்ணா? அடிக்கணும், அடித்தாதான் அந்த கக்குவான். அடிக்காமல் விட போய் தான் பெட்டிஷனை போட்டு உட்காந்து என் சுவை சம்பாத்தியம் நான் ரோட்டில் போகிறவனுக்கு வரவனுக்கு எழுதி கொடுக்கலாம். அது என்ன அர்த்தம்? ரோட்டில் போகிறவனு வரவனுக்கு என்ன எழுதி கொடுக்கணும்? அப்போ அவர் கேட்கார், கடவுளே கேட்கார், ஏன் சொத்து ஏன் சுவை சம்பாத்தியம்காரு. ஈஸ்வரன் கடவுளே சொல்கிறார், என் சுவை சம்பாத்தியம், என் ஆலயம் பூரா உள்ளே உட்காந்துருக்கேன், நான் ஆலயத்தில் இருக்கேன், இத்தனாயிரம் ஏக்கர் இப்போ உள்ள கணக்கில் சென்டேஷனில் கொடுக்கணும்னு கொடுக்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் சுவை சம்பாத்தியம் என்ன? அந்த கேஸை இப்போ இந்த கேள்வி கேட்கார். சுவை சம்பாத்தியம் 2 குடுப்பு கொடுத்தா கணக்கு வந்துடும். இவன் என்ன சுவை சம்பாத்தியம்? இவன் எழுதினவன் சுவை சம்பாத்தியம் கைலாசத்தில் ஏமாற்றி ஈஸ்வரன் மகனை ஏமாற்றி எழுதினவனுக்கு கணக்கு கொடுக்கணும்ல. அவன் ஒன்றும் அவன் தாய் தாப்பமெல்லாம் கிடையாது. அவன் சிறுபுள்ளையிலேருந்தே ஹோட்டல் கடையில் வேலை பார்த்து அவன் சொந்தக்காரனில் ஹோட்டல் கடையில் வேலை பார்த்து அடுத்தாப்புல என்ன செஞ்சான்? மிஷின் தறிக்கு மிஷின் தறி அவன் கல்யாணம் முடித்து அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்து மிஷின் தறி ஓட்டினவன் என்னப்பா சம்பாத்தியம் பண்ணுவான்? சுவை சம்பாத்தியம். நல்லா கேட்டுக்கோப்பா. சுவை சம்பாத்தியம் கணக்கு பிடிக்கணும்ல. இவனை வச்சு உலக நாடே பிடிப்பார். சுவை சம்பாத்தியத்தை பிடிச்சி இறுக்கி ரிவிட் அடிப்பார். முக்கால் சத்தியம் சுவை சம்பாத்தியம். கைலாசத்தில் பத்திரம் போட்டுக்கலப்பா, சுவை சம்பாத்தியங்காரன் எழுதி கொடுத்துருக்கான்ல, அந்த கணக்கு கோர்ட்டுக்கு கொடுக்காரு ஐயா. இன்றைக்கி காகித பேப்பரை பிடிங்கிட்டாரு. அப்போ அந்த காகித பேப்பரில் தப்பு செஞ்சவனா விடுவார் கணக்கு. அதே இதில் பூரா தாசில்தார், விஓ, கலெக்டர், பத்திரப்பதிவு எல்லாமே 2 லட்சமாக கவர்மெண்ட் லாயர் வாங்கி கொடுத்து அத்தனை கையெழுத்து போட்ட பூரா 2 லட்சம். இந்த தேதியில் 2013 வழக்கு ஏற்றினதுலேருந்து அன்னையிலேருந்து கணக்கு. இப்போ கையெழுத்து போட்டு பாகிஸ்தான் போட்டு இவனுங்களாக பிரிச்சிலேருந்து கையெழுத்து போட்டுருக்காங்கள, சிவப்பு மைய, கருப்பு மைய, பச்சை மைய எல்லாம் போட்டவன் பூரா 2 லட்சமாக வாங்கி கையெழுத்தை போட்டு பட்டா அடித்து பவர் அடித்து எல்லாம் போட்டான். அப்போ இது என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டு அடுத்தாப்புல சுவை சம்பாத்தியம் எழுதுன பத்திரம் டாக்குமெண்ட் சொல்லணும்ல. அடுத்தாப்புல விஆர்ஜி டிப்போ, தலபாயபுரம் செட்டியார்பட்டி விஆர்ஜி டிப்போவில் 15 வருஷமாக மாடை கொண்டு வந்து பால் கறந்து அவன் விஆர்ஜி டிப்போவில் தலைவராக இருந்தவன். நல்லா கேட்டுக்கோப்பா. 6 மாதம் இருந்தான். 6 மாதம் கழித்து ஆட்சியை கலைச்சிட்டான். யார் கலைச்சா? ஜெயலலிதா ஆட்சி, கருணாநிதி ஆட்சி. 2 கட்சியில் சண்டை போட்டு கலைச்சிட்டு தமிழ் வார்த்தையில் கொடுத்தா தான் இவனுங்களுக்கு தெரியும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் எல்லாம் இவனுடைய பதிவு விஆர்ஜி டிப்போவில் இருக்குது. மாடு கறந்தவன் பால் வியாபாரம் பார்த்து இவன் இவ்வளோ சொத்து வாங்கலை. சொத்து அப்படி தானே கொடுத்துருக்கு கோர்ட்டில். கைலாசத்துலேருந்து அவன் கணக்கு கொடுத்தது என்ன கணக்கு கொடுத்துருக்கான்? பால் வியாபாரம் பார்த்து நான் சொத்து வாங்கினேன்னு கொடுத்துருக்கான். இது எவ்வளோ பெரிய மடத்தனம். சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட், உளவுத்துறை கணக்கு எடுத்துக்கோப்பா. இதில் கையெழுத்து போட்ட கவர்மெண்ட் லாயர்லேருந்து எல்லாருமே பங்கு வச்சு அதிகாரி பூராமே பங்கு வச்சு அந்த பேப்பரை வச்சு கையெழுத்து போட்டு உள்ள வழக்காடுது நீதிமன்றம் கோர்ட்டில். அப்போ கணக்கு பிடிப்பார், விடமாட்டார். புரிஞ்சுக்கப்பா. ஈஸ்வர மகனை ஏமாற்றி எழுதி படிப்பு இல்லாதவன் சுவை சம்பாத்தியம் அவனுக்கு தெரியாது. அவன் கேஸை எடுத்த அப்புறம் தான் சுவை சம்பாத்தியம்னு வழக்கு போடையில் சொல்லுதாங்க லாயர். இப்படி எழுதியிருக்கேன் என்ன செய்ய? அப்போ உள்ளதை சொல்லிடுவோம். நான் தொழில் வியாபாரம் பார்த்தேன், சிறுபுள்ளையிலேருந்து வேலைக்கு போனேன், எல்லாமே இந்த கொடுத்து நான் நாசமாக போயிட்டேன், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கணக்கு உள்ள நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு ஏற்றிருக்கு. முக்கால் சத்தியம். அவனுடைய மவன் கலப்பு திருமணம் இப்போ ஜாதின்னு வச்சுருக்கான். படைச்சது ஒரே உயிர். கலப்பு திருமணம் முடித்து அடிதடி வந்து அதுலேயும் காகித பேப்பர் ஈஸ்வர மகன் லட்சக்கணக்காக கொடுத்துருக்கான். அதையும் உருவிட்டாங்க. இவனுடைய வாரிசு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 25 சவரங்கள் நகைகள், 25 பவுனு. தமிழ் வார்த்தையில் உள்ளவனுக்கு இதான் தெரியும், வெளியில் உள்ளவனுக்கு சவரம் சொன்னாதான் தெரியும். இவ்வளவு கணக்கு கொடுத்து இவன் மவளை கரையேற்றி விட்டுருக்கான் ஈஸ்வர மகன். அடுத்தாப்புல 2 வீடு கட்டியிருக்கு. எல்லாமே கெட்ட பணம் காகிதம் பூரா இவன் உழைச்சி நாயா பேயா அலைஞ்சி உழைச்சதை பிடுங்கி திங்கணுமுங்க. அப்போ உலக நாடே பிடுங்கி திங்க. உழைச்சவனை உழைச்சவனை பிடுங்குதான். இப்போ எப்படி அதுக்குத்தான் நீதிமன்றத்தை கண்ணை கட்டி வெளியே விளையாடுதான். உள்ளே விளையாட்டு நடக்கும். அதனால தான்
தண்டனை கொடுக்கறதுக்கு தண்டனை நீதி அரசர் கணக்கு விட்டுட்டார், நீதிமான் கணக்கு கொடுத்துட்டார். அடுத்தாப்புல தண்டனைக்கு தண்டனை தான், என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் தான், அதுதான் கணக்கு போடுவார் அந்த டைம் வரையில். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கானப்பா கைலாசத்தில், இதை கோர்ட்டிலே கண்டுபிடிக்க முடியலையா கோர்ட்டார்? அப்போ காவல்துறை கண்டுபிடிக்க முடியலையா? 2 தரப்புல உள்ள கணக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்போ கணக்கு கொடுத்தாச்சு. இந்த கணக்கு எடுக்க வேண்டிய சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட் கணக்கு எடுத்துக்கோப்பா, எடுத்து கோர்ட்டில் கொடுத்துருப்பா. சர்ச்சிட்ட நந்தி சொல்லுதேன், நான் வந்த காலத்துலேருந்து கொரோனா காலத்தில் ஐயா அம்மா எல்லாருமே வந்தாச்சு, கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்போம், கணக்கு விட்டுக்கிட்டே இருப்போம். டைமரில் உட்காந்து நறுக்கி எடுத்து போடுவார். புரிஞ்சுக்காப்பா? இந்த கைலாசத்தில் 2 பேரும் டாப் ஒன்று மோனு ஓடிக்கிட்டே அலைவான், இதை விற்கவா அதை விற்கவான்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. நீதிமன்ற வழக்காடுதுன்னா கரெக்டாக போச்சோல்லப்பா, அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாரு. அவன் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை வச்சு போனோம். இந்த குடும்பத்தார் ஏமாற்றி எழுதி ஈஸ்வர மகனை ஏமாற்றி எழுதினவன் குடும்பத்தில் அத்தனையும் தண்டனை வாங்கி தான் போகணும்ட்டான். ஈஸ்வர மகனே சொல்லிட்டான், தண்டனை என் கண்ணுக்கு முன்னால் கொடுக்கணும். என் தாய் தாப்பன் ஈஸ்வரன் ஈஸ்வரி பரமசிவன் பார்வதி 2 பேருமே இந்த குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். யாரண்டா தண்டனை கொடுத்துருதாண்டா, நான் நீதியான உட்காந்துட்டேன்டா, நீதிமான உட்காந்துட்டேன்டா, கண்டிப்பாக நான் தண்டனை கொடுப்பேன்டா அப்படின்ட்டாரு. புரியுதா? புரிஞ்சு நடடா, ஏமாத்தாதியடா முட்டா பேர. இவனை மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றி திங்க, இவனை பூரா துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால்